ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பாட்டு ரிட்டர்ன் வராங்க. நம்மளுடைய நாகு சொன்ன ஐடியாவை எல்லாமே மைண்டில் ஏற்றிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சார்கிட்ட இந்த போதுமண்ணு கிளவி இந்த புடவை உன் கையால் ரஞ்சிதா கையில் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய விஜயும் பார்த்திங்கன்னா அந்த புடவை வாங்கி கொடுக்குறப்ப இந்த ரஞ்சிதா நம்மளுடைய விஜய் சார் காலிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாமே நம்முடைய வெண்பா குட்டி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. டாடா, நீங்கள் எதுக்காக இந்த ரஞ்சிதா ஆண்டிக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்தீங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்றாங்க. அதுக்காக நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி இதை நான் எடுத்து தரல, போதும் ஒன்று கிழவி தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சொல்கிறாரு. இருந்தாலுமே நீங்கள் இந்த ரஞ்சிதா ஆண்டிக்கு இனிமேல் எதுவுமே எடுத்து தராதிங்க. நான் இவங்களெல்லாம் அம்மானு கூப்பிட மாட்டேன். இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களான்னு நீங்கள் என்னை மறந்துடுங்க. நான் உங்களுக்கு பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு நம்முடைய வெண்பா குட்டி ரூமுக்கு போயிடுறாங்க. நம்முடைய போதுமொன்று கிளவிக்கிட்ட பார்த்திங்கன்னா சொன்னல, வெண்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் தான் என்னை கம்பல் பண்ணி ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய பொதுமணி கிளவி அதெல்லாம் போக போக சரியாயிரும் விஜய், உனக்கு கம்பா தன்னால் வலிக்கு வந்துடுவா, அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா போதும் ஒன்று கிளவி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய விஜய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் இன்னும் மல்லியை அம்மான்னு கூப்பிட்றத இன்னும் விடலை, மல்லியோட நினைப்பாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் வெண்பாவோட மனசை மாத்திரமாமா, அவளுடைய மனசை மாற்றிட்ட பிறமே நீங்கள் என்னுடைய கழுத்தில் தாலி கட்டினா எனக்கு போதும், நீங்களும் வெண்பாவும் தான் எனக்கு முக்கியம், மற்ற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க இந்த ரஞ்சிதா. என்ன தான் இந்த ரஞ்சிதா ஆக்டிங்கை போட்டு குட்டி கரணத்தை அடித்தாலுமே நம்முடைய விஜய் சார் மல்லியை சேர்றதை அந்த ஆண்டவனே தடுத்தாலும் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா நம்மளுடைய நாகு பார்த்திங்கன்னா போடுற பிளான் எல்லாமே அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பத்ரபாபுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய நாகு சும்மா விட மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நாகு இந்த நம்மளுடைய விஜய் மல்லி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நாகு தான் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாத நம்மளுடைய நாகுக்கிட்ட நம்முடைய வெண்பா கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஐடியா கொடுத்துருக்கிறத நம்ம வெண்பா குட்டி சிறப்பாக செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய விஜய் சாரும் நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஈகோவை விட்டு மனசை விட்டு பேசினாங்கன்னா அவங்களுடைய காதலை தன்னால் வெளிப்படும் அப்படின்ற மாதிரி தாங்க நம்முடைய சொல்லியிருக்காங்க. வரப்போ சொல்லி இதெல்லாம் இந்த வீடியோஸில் சப்ஸ்கிரைப்